ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2K சீரிஸ் ஸ்பீக்கில் நம்ம பார்க்க போது காதி படத்தோட ஒரிஜினல் ட்ரெய்லர்ஸ் வந்துருச்சு. ஓகே, இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் லோக்கில் பார்த்தப்ப இருந்த மாதிரி தான், சேம் அதே தான். இந்த இதில் அனுஷ்கா மட்டும் நம்ம விக்ரம் பிரபு 2 பேரும் சேர்ந்து அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க. அந்த இதில் இவங்க கஞ்சாவை கடத்தி வெளியில் சேல் பண்ணுறாங்க. அதாவது வெளியில் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் கஞ்சாவை பதப்படுத்தி அதை கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சாவை வந்து தடுக்கிறதுக்கு போலீஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுது. அது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவங்க அவங்களுக்கெல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு பயங்கரமாக கொண்டு போய் வெளி ஸ்டேட்டில் வந்து விற்கிறாங்க. இதில் இவங்க அனுஷ்கா வந்து கண்டக்டராக இருக்காங்க ஒரு பஸ்ஸில். அதே நேரத்தில் இவர் வந்து ஒரு டாக்டராக இருக்கார். ஸோ இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அப்படியே லவ்வோடு சேர்ந்து ட்ராவல் ஆகி போய்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் தான் இந்த ஏரியாவில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இவங்க இருக்கிற பகுதியில் ஒரு மலையில் ஒரு கஞ்சா வந்து ஸ்பெஷலாக இருக்குது. அது ஒரு நிழல் பகுதியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் டீம் வந்து இவங்களுக்குள்ளே இது பண்ணுது. ஸோ அதுக்காக இவங்க மக்களை வந்து நிறைய அவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களை வந்து நரபலிக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி அந்த கஞ்சாவை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களையும் அவங்க கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால் நிறைய பிரச்சனைகளை வந்து ஹீரோயினை வந்து மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கட்டத்துக்கு அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும், நம்மளே அதை கொண்டு போய் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து கஞ்சாவை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வெளி மார்க்கெட்டில் அந்த பியூர் கஞ்சாவை வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்டத்தில் தான் இது வரைக்கும் வந்து கஞ்சா வந்து வெளியில் போகுது, அது ஏன் போகுது, எதுக்கு போகுதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட போகும்போது எப்படி போகுதுன்னு தெளிவாக தெரியாமல் இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போலீஸுக்கு தெரிய வருது. இந்த கஞ்சா எதனால் எப்படி மக்களுக்கு வந்து யூஸ் ஆகுதுமா இல்லை மக்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அனுஷ்காவுக்கு தெரிய வருது. அட் த சேம் டைம் இதனால் ஏற்படுற பிரச்சனைகளையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அதே நேரத்தில் இதில் வந்து இந்த பிரச்சனைகள் நடக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச விக்ரம் பிரபு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஜெயிலுக்கு போயிடணும், இல்லைன்னா டெத் ஆகிடணும். அதுக்கப்புறம் அனுஷ்கா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அருந்ததியாக வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகிறாங்க. ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து அருந்ததி மாதிரி இல்லைன்னா நம்ம பாகுபலியில் வர்ற அந்த செகண்ட் ஆஃப் ஹீரோயின் மாதிரி செமையாக இருக்குது. இதில் ஒரு மாஸ் கேரக்டரை வந்து அவங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு லெஜெண்டான ஒரு ஃபார்வேர்டாக ஒரு போல்டான ஒரு கேரக்டரை ரொம்ப நாள் கழித்து அனுஷ்காவை நம்ம கண்டிப்பாக இந்த படத்தில் பார்க்கலான்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்த வீடியோக்கு நம்ம இதை வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.